ஹலோ அண்ட் வெல்கம் டு விதைகள் சீரிஸ். ஸோ கொஞ்ச நாள் இந்த விதைகள் சீரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய ஒர்க் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் எல்லாத்தையுமே எடுத்து பண்ண முடியல. ஸோ அதுக்காக சாரி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக விதைகள் சீரிஸ் எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம விதைகள் சீரிஸில் நம்ம 12 இருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, விதைகள் சீரிஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்பெஷலி எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இது நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட வெக்காபுலரியில் டாப் 100 நம்ம பிக் பண்ணி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த டாப் 100 வேர்ட்ஸை நம்ம ஒரு வீடியோலையும் 5 வேர்ட்ஸாக, ஓகே, மேக்ஸிமம் 5 வேர்ட்ஸ் பார்ப்போம், இல்லை மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் எது உள்ளதுல அதிகமாக. ஸோ மினிமம் வந்து 5 வேர்ட்ஸ் பார்த்துருவோம், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுருப்போம். இது ரெண்டுத்துக்குள்ளே தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் இந்த வீடியோட முக்கியமான ஹைலைட் இல்லை செல்லிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரூட் வேர்ட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ரூட் வேர்ட்ஸ்ன்றது என்ன? ஒரு வேர்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஐடியாவில் ஃப்ரேம் ஆகிருக்கும். அந்த ஐடியா என்னன்றது நம்ம கற்றுப்போம். அந்த ஐடியா வச்சு வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை படிக்கும்போதே இன்னும் 4-5 வேர்ட்ஸ் நம்ம கூட சேர்த்து படிச்சிருவோம். இதுதான் ரூட் வேர்ட் ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸ் பாருங்கள், ரூட் வேர்ட் என்னன்னு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் obscene. obsceneல இந்த முக்கியமான வேர்ட் பார்த்தீங்கன்னா சீன். சீன்னாலே நமக்கு தெரியும்ல, ஒரு காட்சி, இதுதான் நமக்கு சீனுன்னு சொல்லுவோம். பட் obsceneன்றது என்னன்னா, ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம், அது வந்து நம்ம சங்கோஜப்பட வைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் எடுத்துகிட்டு போகும். தட்ஸ் கால் obscene. ஸோ சங்கோஜப்பட வைக்கிற மாதிரி ஒரு சீனுன்றது மேக்ஸிமம் வந்துட்டு நியூடிட்டியோ இல்லை பாடி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சீனாக இருக்கும். offensive, rude or shocking usually because of being too obviously related to sex or showing sex. ஸோ ரொம்ப கவர்ச்சியாகவும் இருக்கும் போதோ இல்லை அந்த செக்ஸ் ரிலேட்டடான பிக்சர்ஸாக இருக்கும்போது இட் மேக்ஸ் அஸ் அன்கம்ஃபர்டபுள். ஸோ தட்ஸ் கால் obscene. ஸோ இதில் முக்கியமான வேர்டு என்ன? சீன். இதை பார்த்தாலும் உங்களுக்கு அது மாறிடும். ஆப்போஸ் நெகட்டிவ், இந்த வேர்ட் நெகட்டிவாக பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் கால் obscene. In the right, police found several boxes of obscene DVDs, that is containing sexually violated DVDs. Obscene language, a foul language or language that talks about that uses vulgar dimension of words. Graffiti. Obscene graffiti ன்றது அது வால்ல பெயிண்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் கால்ட் obscene graffiti. இப்போ இன்னொரு வேர்ட் பார்த்தீங்கன்னா சினாரியோ சீன். சினாரியோனா இப்போ என்ன சீன்? சினாரியோன்றது ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். ஸோ சினாரியோன்றது என்ன? ஒரு பர்டிகுலர் சீனில் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அது மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கும்போது ஒரு சீனாக நம்ம சினாரியோன்னு சொல்லலாம், மூவியில் வந்து அது சீன் சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பாசிபிள் ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்லையோ இல்லை மேபி இன் ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்டில் கூட வரும் ஃபியூச்சர் சினாரியோன்றது. there are several possible scenarios, there are several possible actions and events. ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம சினாரியோன்னு சொல்லுவோம். obstinateனா ஸ்டின் மீன்ஸ் டு ஸ்டாண்ட் செட். ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம், இல்லை ஒரு விஷயத்தை செட் ஆகிட்டோம், இது ரெண்டுத்துக்குமே ஸ்டின் இந்த ரூட் வேர்டை வச்சு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டின்ன்ற வேர்ட்லேருந்து தான் இப்போ obstinate வந்து, இப்போ ஸ்டின் இருக்குல்ல, இது இந்த வேர்ட்லேருந்து வந்தது. இப்போ இதுக்கு மீனிங் என்ன பார்ப்போம்? unreasonably determined especially to act in a particular way and not to change at all despite what anyone else says. யார் என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் மாறாமல் அதுவே நீங்கள் பிடிச்சிட்டு இருப்பீங்க. யூ ஆர் பீங் ஸ்டபன். இந்த வேர்டை பார்க்கும்போது பீங் ஸ்டபன், பிடிவாதம். ஸோ ஸ்டின்னா நம்ம என்ன பார்த்தோம்? டு ஸ்டாண்ட் ஆர் செட். ஒரு விஷயத்தில் நீங்கள் செட் ஆகிட்டீங்க, அதில் அதுக்காக நிற்கிறீங்கன்னா அது நம்ம obstinate சொல்கிறோம். He can be very obstinate at times, which means he is very stubborn at times. So முக்கியமான விஷயம், it is unreasonably, it is not reasonable. சில நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதில் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க, அதில் ரீசன் இருக்கா இல்லையான்றது தெரியாது, பட் அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபிக்ஸ்டேட்டடாக இருந்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் obstinate. Unreasonably determined, so especially to act in a particular way. ஒரு இது இப்படி தான் செய்வா, இப்படி தான் நான் நடந்து பண்ணுறது தான் obstinate. Her obstinate refusal to compromise. obstinate refusal-னா என்ன ஆனாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ரெஃப்யூஸ் தான் பண்ணுறாங்க. டு காம்ப்ரமைஸ், அப்போ காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இல்லை ரெண்டு வேர்டு, இப்போ இந்த ஸ்டின்லேயே 2 வேர்டு வந்திருக்கும். ஸ்டின் டெஸ்டினேஷன், ஸ்டின் ப்ரீடிஸ்டைன். டெஸ்டினேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல செட்டுன்னு தானே இதுக்கு மீனிங் வந்துச்சு. செட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி போகிறதுக்கு பேர் தான் டெஸ்டினேஷன். உங்களோட இலக்கு அப்படின்றது டெஸ்டினேஷன். இப்போ நம்ம பஸ்ஸில் கூட உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னா நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போகிறீங்க, அதுதான் டெஸ்டினேஷன். the place where someone is going or where something is being sent or taken.
ஒரு விஷயத்தை அனுப்புறதுக்கோ இல்லை எங்கே போய் சேரும் இடம் அப்படிதான் டெஸ்டினேஷன். we arrived at our destination tired and hungry. predestined. ஸோ predestinedன்றது என்னன்னா முன்கூட்டியே கணிச்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். if an action or event is predestined, it is controlled by God or by fate. முன்கூட்டியே கணிச்சு இருக்கிறது இல்லை இது இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறது. அப்போது நம்ம எது ஒரு இலக்கு நோக்கி நம்ம போகிறோம்ல, அந்த இலக்கு ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க நமக்காக எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம சொல்கிற கடவுள் வந்து நமக்கு ஒரு இலக்கு வச்சிருப்பாரு, நமக்காக செஞ்சு வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் predestined. அப்போ முன்கூட்டியே ப்ரீனா பிஃபோர். ஸோ நமக்கு ஆல்ரெடி தலையில் இதான் எழுதியிருக்கு அப்படின்வாங்களா, அதெல்லாம் கடவுளே ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு போல, அதான் predestined. if an action or event is predestined, it is controlled by God or fate. It seems the expedition is predestined to fail because there have been so many problems. ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து தோக்கணுன்றதுக்காகவே இருந்திருக்கோம், இது தோக்கணுன்றதான் அவர் கடவுள் முடிவு பண்ணியிருப்பார், இதெல்லாமே நம்ம predestined சொல்லலாம். அடுத்து பாசிட்டி அப்படின்னு பாவ்ன்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கும். ஆனால் இந்த வேர்டு வந்து பிஓவின்னு இருந்திருக்கும். ஆனால் இது பேஸ் பண்ணி இந்த வேர்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது பிஏயூவாக மாறியிருக்கும். ஆனால் சவுண்ட் ஒன்று தான், பா. ஸோ பாவ் மீன்ஸ் புவர். பாசிட்டின்ற வேர்டு வரும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸ்கேர்சிட்டி. இந்த வேர்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கேர்சிட்டின்றது என்ன, போதுமான அளவுக்கு இல்லை, ஓகே, ரொம்ப தேவைக்கும் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, அதனால ப்ராப்ளம் கிரியேட் ஆகல, அதான் ஸ்கேர்சிட்டி. அது மாதிரி பாசிட்டி, த ஃபேக்ட் தட் தேர் இஸ் டூ லிட்டில் ஆஃப் சம்திங், ரொம்ப சொற்பமாக இருக்கிறது தான் பாசிட்டிவ் நம்ம சொல்லுவோம். The authorities had to cope with the paucity of information about the effects of the storm. The authorities had to cope with the paucity. So with the paucity of information என்ன, போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு about the effects of the storm. The extremities, however, must be treated with caution due to paucity of data. So paucity of data na, we don't have enough data. அதில் தான் பாவர்ட்டி, இம்பவரிஷ், பாப்பர். பாவர்ட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து புது வேர்ட் கிடையாது. 2 million people in the city live in abject poverty. Very great. Abjectனா very great, but poverty. Impoverish, to make someone very poor. ஒருத்தவங்கள ரொம்ப ஏழ்மைக்கு கொண்டு வரது பேர் impoverish. பவர் அப்படின்னா புவர். இம்ன்றது என்னன்னா அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வர்றது. The new law is likely to further impoverish single parents. Pauper, a very poor person who lost everything, who has no wealth, who has no money. That person is called pauper. Pernicious. So pernicious-க்கு root words கிடையாது. ஆக்சுவலாக நிஷ் அப்படின்றது எதுலேருந்து வந்திருக்குன்னா, இதுதான் ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்லேருந்து வந்திருக்கும். இந்த வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து வந்திருக்கும். நிஷ்னு ஒன்று இருக்கும், நிஷ்லேருந்து நெக்டுன்னு ஒன்று இருக்கும், நெக்டார். இந்த நெக்டாரில் ஹனின்னு இருக்கும். ஆனால் சன்ஸ்கிரிட்டில் அந்த நெக்டுன்ற வேர்டு எப்படி இருக்குன்னா, ஒரு அமிர்தமானத்தை குறிக்கும். ஓகே, அந்த அமிர்தமானன்றது என்னென்னா, அது வந்து தேவலோகத்தில் இருக்க மட்டும்தான் கொடுப்பாங்க, மனுஷங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது குடித்தாங்கன்னா சாகா வரம் பெற்றுவாங்க அப்படின்லாம் சில கதைகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் பெர்னிஷியஸ்ன்றது என்ன வரும்னா, ஸோ அந்த நெக்டார் இப்போ நம்மளை குடிப்பாருங்க, அப்போ சாவுலேருந்து காப்பாற்றும். அப்போ சாவுக்கு தான் அந்த நெக்ட் அப்படின்னு இருக்கும். சில இது அதிகமாச்சுன்னா அது வந்து மனுஷங்களே கொண்டுடும். அப்போ தேவர்களுக்கு மட்டும்தான் அது குடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ மனுஷங்களால குடிக்க முடியாது, மனுஷங்க இறந்துருவாங்க, தேவர்களுக்கு மட்டும்தான் குடிக்க முடியும். இதுதான் அதோட மீனிங். அதுலேருந்து பெர்னிஷியஸ் வரும்போது என்ன ஆகும்னா, இது டெத்துன்ற ஒரு விஷயத்த எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணும், டெத் ஆர் கில். அப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்கும்போது சம்திங் தட் இஸ் வெரி கிரேவ் ஆர் சீரியஸ், ஹேவிங் அ வெரி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம இதில் வந்தவர் வேறு, பட் இது வெஸ்டர்ன் சைடில் போகும்போது இதோட நோஷன்ஸ் வேறு, பட் இதோட ஆரிஜின்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் போயிருக்கும். The cuts in government funding have had a pernicious effect on local health services. Pernicious effect. So government-ஓட funding கட் ஆகுறனால there is a pernicious effect, that's worst effect on government health services. The book focuses on the pernicious effects of slavery. Pernicious effects of slavery in the sense the very bad effects, the worst effects that threatens the livelihood of people. So the pernicious effects of slavery. Persuade அப்படின்னா அட்வைஸ், அர்ஜ். அட்வைஸ் பண்ணுறது ஒரு விஷயத்தில் வந்து சீக்கிரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அர்ஜென்ட் படுத்துவோம்ல, அர்ஜ் அதான். ஸோ பர்ஸ்வேட் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தவங்களை பேசி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது பர்சுவேஷன், பர்ஸ்வேட். To make someone to do or believe something by giving them a good reason to do it or by talking to that person and making them believe it. இப்போ நான் அவங்கள அட்வைஸ் பண்ணுறேன், இது இப்படி பண்ணால் இது இவளுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதோட பெனிஃபிட் சொல்லி எல்லா ரீசனும் சொல்லி உங்களை ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்கோ செய்ய வைக்கிறது பண்ணுறல, அது பார்த்தா பர்சுவேஷன்.
இது ஏமாத்துறது கிடையாது, கன்வின்ஸ் பண்றது மாதிரி வச்சுப்போம். கிவிங் them a good reason, நான் கரெக்டான ரீசன் கொடுத்து டு டூ இட், ஆர் பை டாக்கிங் டு தட் பர்சன் மேக்கிங் them believe it. ஒருத்தவங்க பேசி ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணி அவங்க செய்ய வைக்கிறது பேரு persuasion. If she doesn't want to go, nothing you can say will persuade her. அவள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்னதான் persuade பண்ண ட்ரை பண்ணாலும் she will not get convinced. Using a bunch of bananas, the zookeeper persuaded the monkey back into its cage. அப்பதான் persuade பண்ணும், இங்க வாங்க உடனே அந்த monkey அதை பார்த்து அது கன்வின்ஸ் ஆகி போக ஆரம்பிக்கும், இது நமக்கு கிடைக்க போகுதுன்ட்டு அது persuade பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இல்லை இன்னொரு வேர்ட் dissuade. எப்போ ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறோமோ அது persuade, எப்போ ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு பண்றோமோ அது dissuade. To persuade someone not to do something, அப்போ dissuade. I try to dissuade her from leaving. ஓகே, போகாம தடுக்குது. அப்போ போக வைக்கிறதுக்கு பேர் persuade, போகாம தடுக்கிறதுக்கு பேர் dissuade. ஓகே, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம இன்னும் 5 வேர்ட்ஸாவோ இல்லை 15 மினிட்ஸ்க்கான கான்டென்ட்டை நம்ம பார்ப்போம். நம்மளோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாலே வரக்கூடிய அப்கமிங் SSC CGL எக்ஸாம், CHSL எக்ஸாம், MTS எக்ஸாம் இது 3மே பெரிய வேகன்சியில் வருது. இதுக்கான கிராமர் சீரீஸை நம்ம கலம்ன்ற ஒரு சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்க்யூ.